தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் இந்த அரசியல தொடங்கி எவ்வளவோ வெற்றிகள் பார்த்திருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த தாவைக்கு அரசு அமைஞ்சதுல இருந்து சீமான் அவர்களுக்கு வெறுமனே லிட்டரலா சொல்றேன் ஏறுமுகம் மட்டும்தான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் பெற்ற வெற்றிகளா இருக்கட்டும், சீமான் அவர்கள் கொண்ட அரசியல் நோக்கங்களா இருக்கட்டும், எல்லாமே செயல்படுத்தி எல்லாமே சரியா வந்திருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல முக்கியமா சீமான் அவர்கள் இதுக்கு பிரஸ் மீட்டே கொடுக்கல, பிரஸ் சந்திக்கவே இல்லை. ஆனா பிரஸ் 2 நிமிஷம் சார்னு கெஞ்சுற அளவுக்கு இருக்கு. மொத்தம் 3 வழக்குகள் ஒரே நாள்ல நாம் தமிழர் கட்சி போட்டது ஒரே நாள்ல விசாரணைக்கு வந்திருக்கு. அதுல முதல் வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனவர்களுக்கு 7,000 ரூபாய் இவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 8,000 ரூபாய் இருந்தது, இவங்க 7,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது மீன்பிடி தடை காலம் இருக்கும்போது இந்த நிலையில இதுக்கு கவர்மெண்ட் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 கன்ஃபார்ம் கொடுக்கணும், இது ஒழுங்கா சேர்த்து நீங்க சொன்னதை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இலங்கையில மாட்டிக்கிட்டா மீனவர்களை உடனடியே விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வழக்கும் இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கடைசியா போட்ட வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டிவிகேன்னு கத்துறாங்க இல்லையா, இதுக்கு உடனடியாக தாவேக்கா அரசு பதில் சொல்லி ஆகணும், இது என்ன கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிருக்கு நீதிமன்றம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒரே நாள்ல 3 வெற்றிகளை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஆள்ற தாவேக்கா அரசு எப்ப பார்த்தாலும் சீமானவர்களை ஒரு நோக்கி அவங்க பாஸ் கொடுத்து சீமானவர்களை அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இப்ப பிரசாந்த் அவர்களா இருக்கட்டும், கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களா இருக்கட்டும், பாரிசாலன் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பயங்கரமா சீமானவர்களை அடிச்சு தாக்குறாங்க. ஏன்னா சீமானவர்கள் செய்யற காரியங்கள் அப்படி இல்லையா. ஜீரோன்னு கலாய்க்கிறீங்களே, ஜீரோவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, பயந்து அவன் அடிக்கிறீங்க. உங்களுக்கு எதிரி திமுக தானே, அவங்க தான் உங்களோட அதிக சீட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்கள போய் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும் போதே தெரியுதுல்ல நீங்க எங்க பயப்படுறீங்க, யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்றது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க.